ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். இன்றைக்கி நியூ இயரா, அதனால் அவன் ஃப்ரெண்டை பார்க்க போனான். ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிட்டே போகிறான். அவன் உட்காந்து எதையோ பார்த்து யோசிச்சுட்ருக்கான். ஒரு இடத்த பார்த்து யோசிச்சுட்ருக்கான். இவனுக்கு சிரிப்பு தாளலை. ஏண்டா மச்சான், என்னாச்சு? ஏண்டா அங்கேயே பார்த்துட்ருக்கேன்னு கேட்குறான். இல்லை, காலையில் நான் கீழே போய் எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி கிட்டக்க நான் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்ல போனேன்னா அவங்க என்ன ஒன்று சொல்லிட்டாங்கடா மச்சான். அதான் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன்டா அப்படின்னு. ஏன்னா இப்போலாம் என்னடா சொல்கிற அவன் கேட்குறான். என்னடா சொல்கிற, அவங்க பாட்டி இல்லை அப்படின்னு கேட்டான் இவன். அட போடா, அதுதான்டா இப்போ தப்பாக போச்சு அப்படின்னா. நான் ஏன்டா, என்னடா ஆச்சு? நான் போய் பாட்டி ஆயா ஆயான்னு கூப்பிட்டேன். உடனே அவங்க வந்து வெளில வந்து அவங்க எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காங்க. என் மண்டையில் தாண்டா மச்சான் நிற்க மாட்டேங்குது. பாட்டி நான் எப்பயும் போல் பாட்டி ஆயா ஆயான்னு கூட்டின்னு போனேன்னா அவங்களுக்கு வந்துச்சே கோவம். டேய் ஃபூல் முட்டாள் போடா வெளில சொல்லிட்டாங்க அப்படின்றான். உடனே இவனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஓ, அவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், அதான்டா யோசிச்சுட்டே இருக்கேன், நம்மளை பற்றி எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு யோசிச்சுட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். உடனே இவன் சொன்னான், ஓ அந்த ஆயாவுக்கு ஆயான்னு கூப்பிடக்கூடாதாம்மா, ஆன்ட்டின்னு கூப்பிடணுமாம்மா? இது நல்லா இருக்கே. ஏன் ஆயாவை ஆயான்னு கூப்பிடாம பின்னா ஆண்டினா கூப்பிடுவாங்களாம்? இதை தான் நீ புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்க பாரு. அதுக்கு கோவம், உண்மை சொல்லிட்டல, அதான் அதுக்கு கோவம். ஆனால் அது ஒன்று முட்டாள் சொல்லிச்சு பாரு, அது எனக்கு சந்தோஷம். அதனால் உண்மையை தானே சொல்லியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். அதான் ரெண்டானானும் உஷாராக இருக்கேன், அவனே உங்களை போட்டு குத்துருவான். அதை போல் இப்போ எல்லாரையும் ஆன்ட்டி அக்கா தான் சொல்லணும். பாட்டி ஆயா சொன்னால் கோபம் வருது. அதனால் மக்களே யாரையும் ஆயா அப்படிலாம் கூப்பிட்றாதீங்க, பாட்டி அப்படிலாம் கூப்பிட்றாதீங்க. அக்கா அக்கா கூப்பிட்டு பாருங்க.